நீல நிறம். திருமாலுடைய திருமேனி வடிவம் நீல நிறம்னு கணக்கு. நீலமேக சியாமள வண்ணன், எல்லா இடத்திலேயும் வியாபித்து கிடப்பவன். விஷ்ணுங்கிற திருநாமத்துக்கே அதுதான் அர்த்தம். எல்லா இடங்களிலேயும் வியாபித்து இருப்பவர் தான் விஷ்ணு. நாராயணனாக, எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய நாராயணனாக. நாராயணன்னா என்ன அர்த்தம்னு நாரதர்கிட்ட பிரம்மா சொல்வார். நாராயணன் யார் தெரியுமா? நாராயணன்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். நாரங்களையே அயனமாக கொண்டவன். நாரங்கள்ங்கிறது ஜீவனுக்கான பெயர். இந்த ஜீவன்களையே தன்னுடைய பாதையாக கொண்டவன், இந்த ஜீவன்களுக்காக பாதை போடக்கூடியவன். அதனால தான் ராம அயனம், ராமாயணம் அப்படின்னு சொல்றச்சே ராமன் போட்டு காட்டிய பாதை, நமக்காக வாழ்ந்து காட்டிய பாதை. நாராயண பரா வேதா, தேவா நாராயண அங்காகா. நாராயணனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? வேதம். வேதங்களை செழிக்கச் செய்வது நாராயணனுடைய நோக்கம். தேவர்களெல்லாம் எங்கே இருந்து தோன்றினார்கள் தெரியுமா நாரதா? நாராயண பரா நாராயண அங்காகா தேவா. தேவர்களெல்லாம் நாராயணனுடைய உறுப்புகளிலே இருந்து, அங்கங்களிலே இருந்து தோன்றியவர்கள். தேவர்களெல்லாம் நாராயணனுடைய அங்கங்கள். நாராயண பரா லோகா, இந்த லோகங்களுக்கெல்லாம் மேலானவன், அப்பாற்பட்டவன். 7 14 லோகங்கள்னு சொன்னா லோகங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருப்பவன் நாராயணன். நாராயண பரா மகாகா நாராயண பரோ யோகோ நாராயண பரம் தபக. எல்லா யோகங்களும் நாராயணன்தான், எல்லா தவங்களும் நாராயணன்தான். யோகங்களும் தவங்களும் அவனுடைய அருளால் நடைபெறுகின்றன. யாராவது ஒரு ரிஷி தபஸ் பண்றார்னா நாராயணனுடைய அருளால் நடக்கக்கூடிய யோகம், அருளால் நடக்கக்கூடிய தபஸ், அதுதான் நன்மையை தரும். அதனால தான் ராட்சசர்கள் பண்ணின தபஸ்னால நன்மையெல்லாம் கிடைக்கல. அவர்களும் நிறைய தபஸ் பண்ணார்கள், ஆனால் அந்த தபஸ்னால நன்மை கிடைக்கல, அழிவுதான் வந்தது கடைசியில். நாராயண அருள் இருந்தால் அந்த தவம் நன்மையை தரும். நாராயண பரம் ஞானம் நாராயண பரா ராதிஹி நாராயண பரா கதி. நாம் போய் சேர வேண்டிய கதி சொல்கிறோமா இல்லையா? எனக்கு என்ன கதி அப்படின்னு கேட்குறோமே, கதினா போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன். நாராயண பரா கதிஹி, போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் எங்கன்னு கேட்டால் நாராயணனுடைய திருவடிகள். நாராயண பரம் ஞானம். உலகத்திலேயே எது ஞானம்னு கேட்டால் நாராயணனை உணர்வது, பகவானை உணர்வது தான் ஞானம். ஞானம்ங்கிறது நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை. ஞானம்ங்கிறது கடவுளை உணர்வது, பகவானை உணர்வது. அந்த உணர்வு ஞானம். அந்த ஞானம் எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும்னு கேட்டால் பகவானிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், நாராயணனிடத்தில் சேர்க்க வேண்டும். அதுதான்ப்பா கதினர். மனித வாழ்க்கையினுடைய கதிங்கிறதே மகாவிஷ்ணுவினுடைய திருவடிகள்னு அர்த்தம். அந்த மகாவிஷ்ணு எந்த பேதமும் பார்க்காமல் அருள் செய்வார்ங்கிறது தான் நம்முடைய மரபு நமக்கு காட்டக்கூடிய பல்வேறு வகையான வரலாறுகள். ஒரு சின்ன பையன், அந்த பையன் அப்பா மடியில் உக்காரணும்னு ஆசைப்பட்டான், அவ்வளவுதான். ஆனால் சிற்றன்னை சொன்னா, உனக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்லை, போ அந்த பக்கம். அவனுடைய அப்பா அந்த மடியில் உக்காரணும்னு ஆசைப்பட்ட குழந்தை. சித்தி வந்து சொல்லிட்டா, என் பிள்ளைக்கு தான் அதுக்கான தகுதி இருக்குது, உனக்கு அந்த தகுதி இல்லை. அதோட நிறுத்தலை, இந்த மாதிரி அப்பா மடியில் உக்காரணும்னு நினச்சேன்னா நீ அதுக்கு என் பிள்ளையாக பிறந்திருக்கணும், அதை அடுத்த ஜென்மத்திலையாவது நீ என் பிள்ளையாக பிறந்து வா போ.
அம்மா கிட்ட போனான். அம்மா இந்த மாதிரி சித்தி சொன்னாளேன்னா. ஆமாம்ப்பா, அவள் சொன்னது உண்மைதான். நீ என்னுடைய மகனாக பிறந்து விட்டாய், எனவே உனக்கு இவ்வளவுதான். இந்த பிறவியில் உனக்கு இதுக்கு மேலே எதுவும் கிடையாதுப்பா. என் மகனாக பிறந்து விட்டாய், அந்த பிராரப்தம் நீ என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சு தான் தீரணும். அந்த பிள்ளையால் அதை ஒத்துக்க முடியல. அப்படியே உட்காந்து 2-3 நாள் யோசித்தான். நான் அப்பா மடியில் உட்காரணும். சித்தி சொன்னாளே, நல்ல பிறப்பே இல்லை உனக்கு, அதனால் இது கிடைக்கலன்னு. நான் நல்லவனாக நல்ல பதத்தில் பிறந்தவனாக ஆக வேண்டும். என்ன பண்ணுறது, என்ன வழி? அவனுக்கு அம்மா எப்போவோ சொன்னதெல்லாம் காதில் விழுந்திருந்தது. அதெல்லாம் இப்போ நினைவுக்கு வந்தது. தபஸ் பண்ணினா, நாராயணனை நினைத்து தபஸ் பண்ணினா நல்ல கதி கிடைக்கும்னு அம்மா சொல்லி இருந்தாளே, இப்போ நாம் தபஸ் பண்ண போகலாம். அம்மா கிட்ட போய் கேட்டான். அம்மா, நான் தபஸ் பண்ண போகிறேன். அப்பா, நீ சின்ன பையன்டா, உனக்கு அதெல்லாம் வராது, அதெல்லாம் எப்படின்னு எனக்கே தெரியாது, நான் உனக்கு என்ன சொல்லுவேன்னா. இல்லை, நான் தபஸ் பண்ண போக போகிறேன். புறப்பட்டான். வைராக்கியத்தில் புறப்பட்டான். எனக்கு நல்ல கதி வேணும், அவ்வளவுதான். நீ தானே சொன்ன நல்ல கதிக்கு நாராயணன்னு சொன்னியா இல்லையா? நான் நாராயணன் பேரை சொல்லிட்டு தபஸ் பண்ண போகிறேன். ஐ வில் ஃபைண்ட் அவுட் அப்படின்ட்டு போனான். எதேச்சியாக போகிற வழியில் நாரதர் வந்தார். நாரதரே, நீர் தான் தபஸ்லாம் பண்ணுறதுக்கு வழி சொல்லி கொடுப்பீர்கள்னு அம்மா என்றைக்கோ சொன்னால், எனக்கு நான் தவம் பண்ண போகணும், எப்படி பண்ணணும்னு வழி சொல்லுங்கள். அவர் பார்த்தார். நீ சின்ன பிள்ளடா, உனக்கு அதெல்லாம் வராது, நீ இப்போ பண்ண வேண்டாம், நீ வீட்டுக்கு திரும்பி போ. அதெல்லாம் முடியாது. நாராயணன் 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 நான் சொல்ல போகிறேன், நாராயணன்னு சொல்லிண்டே நான் தபஸ் பண்ண போகிறேன், எனக்கு வழியை சொல்லி கொடுங்கள். அவர் என்னென்னமோ டிசுவேட் பண்ணி பார்த்தார். அவன் நாராயண மந்திரத்தை தவிர வேறு எதையும் சொல்கிறதா தெரியல, வேறு எதையும் கேட்குறதாவும் தெரியல. நீ அந்த பேரையே சொல்லிண்டு போய் தபஸ் பண்ண போகணும்னு அவர் வழி காமிச்சிட்டார். வழியை மாத்திரம்தான் காமிச்சார். என்ன பண்ணணும்னு, சாப்பிடாமல் இருக்கணும்டா, தூங்காமல் இருக்கணும், அவ்வளவுதானே. நாராயண நாமத்தை சொன்னால் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? நான் போகிறேன், நீர் அந்த பேரை தானே சொல்கிறீர். அவர் என்ன சொல்கிறார்? அவர் நாராயணா நாராயணான்னு சொல்லியிருந்தானே திரிலோக சஞ்சாரம் பண்ணுறார். அவனும் போயிட்டான். போய் காட்டில் எங்கேயோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சான். முதல் மாதம் அவன் கணக்கில் தபஸுங்கிறது என்னன்னு அவன் புரிஞ்சுன்னு அவன் பண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு என்ன, நான் பண்ணுறது விடாப்பிடியாக பண்ணணும், அவ்வளவுதானே அப்படின்னு முதல் மாதம் ஒத்த காலில் நிற்கிறான். ஒத்த காலில் நிற்கிறது பெருசு இல்லை. முதல் மாதம் ஒற்றை காலில் நின்றவன் 3 நாட்களுக்கு ஒரு முறை, 3 நாட்களுக்கு ஒரு முறை கனி உண்டான். ஒரு நாளைக்கு 3 முறை இல்லை, 3 நாட்களுக்கு ஒரு முறை கனியை உண்டான். ஏதோ ஒரு சின்ன கனி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒத்த காலில் நின்று நாராயணா 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 நாராயணா. அடுத்த மாதம் வந்தது. இப்போ என்ன பண்ணான்? பழத்தை விட்டுட்டான். பழத்தை விட்டுட்டு 6 நாளைக்கு ஒரு முறை சஷ்டே சருகு விழுமா இல்லையா, இலை சருகு, அந்த இலை சருகு எடுத்து அந்த பர்ணத்தை எடுத்து 6 நாட்களுக்கு ஒரு முறை பர்ணபக்ஷிணி ஆனான். 3வது மாதம் வந்தது. சஷ்டே இல்லை, நவமே 9 நாட்களுக்கு ஒரு முறை ஒருவேளை தண்ணீர் மாத்திரம் அருந்தினான். நவமே அப்பக்ஷோ. 4வது மாதம் வந்தது. 9 நாட்களுக்கு ஒரு முறை இல்லை, 12 நாட்களுக்கு ஒரு முறை துவாதசே வாயுபக்ஷோ. 12 நாட்களுக்கு ஒரு முறை காற்றை கொஞ்சம் குடித்தான். அப்போ 12 நாளைக்கு ஒரு தடவை தான் மூச்சையே இழுத்தான், மூச்சை கட்டுப்படுத்திட்டான். 5வது மாதம் அந்த வாயுவும் நின்னுது, அதையும் இழுக்கல. உள்ளுக்குள்ள இருந்தவர்கள் திணறி போனார்கள், மூச்சு விட முடியல.
மூச்சு விட முடியல, திணறி போனார்கள். யாருக்குள்ள இருந்தவர்கள்? அந்த பையனுக்குள்ள இருந்தவர் இல்ல. அந்த பையனுக்குள்ள யார் இருந்தார்கள்? நாராயண 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 நாராயணன்னு பிடிச்சி வச்சிருக்கானே அவர் இருந்தார். ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் அவனுக்குள்ள இருந்தார். ஆனால் அவருக்குள்ள தானே 7-14 லோகமும் அடக்கும். அவருக்குள்ள தானே இந்த 7-14 லோகமும் அடங்கி இருக்கு. அதைத்தானே யசோதை பார்த்தா. அந்த 7-14 லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் இருக்கா இல்லையா? பூமியில் இருக்கிற ஜீவன்கள், தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள், வேற ஏதாவது லோகத்தில் இருக்கிற கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், ஒருத்தராலையும் மூச்சு விட முடியல. தனக்குள்ள இருக்கிற நாராயணன் அவருக்கே காத்து போகல. ஏன்னா இவன் 5வது மாதம் காற்றை கூட புசிக்கவில்லை, காற்றையும் கட்டுப்படுத்தி நிற்கிறான். அப்போ அவருக்குள்ள காத்து போகலை. அவருக்குள்ள காத்து போகலைன்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய 7-14 லோகத்தவரும் தவித்தார்கள். அவர்கள்லாம் கதறினார்களாம், தயவு செஞ்சு அவன் என்ன கேட்குறானோ கொடுத்து விடுங்கள், எங்களால் மூச்சு விட முடியல. அதுக்கு பின்னால தான் அவனுக்கு முன்னால் பிரத்யக்ஷமாகி அவனுக்கு என்ன வேண்டும்னு கேட்டு அவன் கேட்டதை கொடுத்தார். அது கூட எப்படி கொடுத்தார்? நான் என்றைக்கும் உங்களையே நினைக்கக்கூடிய பதத்தில் இருக்க வேண்டும்னா கவலையே படாத. துருவ பதம், அது பகவானுடைய பதம். அதுக்கு பேரே அதுக்கு முன்னால் என்னன்னா நாராயண பதம். அந்த நாராயண பதத்தில் நீ எப்போதும் நிலைத்திருப்பாய், துருவன் என்று அறியப்படுவாய், துருவ பதம்னு கொடுத்தார். ஆனால் துருவ பதத்துக்கு நீ எப்போ போவேன்னா, இன்னும் இப்போ திரும்பி போவேன் உங்கள் ஊருக்கு. இங்கேருந்து திரும்பி போ, உன் நாட்டுக்கு திரும்பி போ. நீ போகும்போது உன்னுடைய சித்தியின் மகன் காணாமல் போயிருப்பான். காணாமல் போய் காட்டில் எங்கேயோ போய் பித்து பிடித்தவனாக அவன் திரிந்து கொண்டிருப்பான். பித்து பிடித்து அவன் திரிகிறவன், அவனை தேடிக்கொண்டு உன்னுடைய சித்தியும் போவாள். ஆனால் பித்து பிடித்து காற்றில் அவன் சுற்றும் போது விலங்குகளால் அவன் கொல்லப்படுவான். நீ ஆட்சிக்கு வருவாய், 36,000 ஆண்டுகள் நீ ஆட்சி நடத்துவாய். அதற்கு பின்னர் துருவபதத்தை அடைவாய். துருவன் துருவன் இன்னைக்கு சொல்றமே, துருவ நட்சத்திரம்னு சொல்றமே, அந்த சின்ன பையனுக்கு இருந்த வைராக்கியம், அவனுக்கு இருந்த வைராக்கியத்தை பார்த்துட்டு அவனை நிரந்தரமாக எல்லோரும் பாராட்டும்படியாக அப்பா மடியில் உட்காரணும்னு அவன் ஆசைப்பட்டான். ஆனால் நிரந்தரமாக பகவானுடைய பதத்திலேயே அவனை நிறுத்தினார். அடிப்படையில் என்ன வேணும்? அவருடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னா அடிப்படையில் என்ன வேணும்? அவர் மேலே வைத்திருக்கக்கூடிய மாறாத அன்பு. அவர் மேலே வைக்கிற அன்பு, வேற ஒன்றும் வேண்டாம். நான் இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், அதெல்லாம் இல்லை. அவர் கேட்கறது நம்முடைய அன்பு. அந்த அன்பு இருந்தா போதும். அந்த அன்புனால வரக்கூடிய பணிவு இருந்தா போதும். அவரையே நம்பக்கூடிய பணிவு. மீரான்னு ஒருத்தி இருந்தா, எல்லாருக்கும் தெரியும். ராஜவம்சத்தை சேர்ந்தவள், அரசியாகவே இருந்தவள். அவளுடைய கணவன் இறந்த பின்னால் கணவனுடைய தம்பி ஆட்சிக்கு வந்தான். அவளுடைய கணவனுக்கு அவளை பற்றி தெரியும். அதனால் அவர் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போடலை. அவர் இருக்கும்போதே அவள் கண்ணையா கண்ணையா கண்ணையான்னு கண்ணனையே நினைத்தாள், கண்ணனையே துதித்தாள். யாரெல்லாம் கண்ணனை சொல்லி கொண்டு வந்தார்களோ அவர்களோடு இவளும் ஆடினாள், பாடினாள். அரசியா இருக்கிறவ யார் யாரோ வருகிறார்களோ அவர்களோட போய் ஆடுகிறாள், பாடுகிறாள். கணவர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவர் துரதிர்ஷ்டவசமாக இறந்து போனார். அவருடைய தம்பி ஆட்சிக்கு வந்தான். அவனுக்கு ராஜவம்சத்தை சேர்ந்த ஒருத்தி எல்லாரோடையும் போய் சேர்ந்து ஆடி பாடி எப்போ பாரு ஏதோ கண்ணையான்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிக்கல. எப்படியாவது அவளுக்கு பலவிதமாக துன்பங்கள் தர வேண்டும்னு திட்டம் போட்டான். விதவிதமாக துன்பங்கள் கொடுத்தான். அவ கண்ணனுக்கு சிலை வைத்து அந்த கண்ணனை பூஜை செய்து எல்லாரோடையும் ஆடி பாடுவாள். பாகவதர்கள் யார் வந்தாலும் அவர்களோடு ஆடி பாடுவாள்.
அவளுடைய பூஜைக்கு பூ அனுப்புவது மாதிரி கூட கூடையாக ஒரு நாளைக்கு பூ போகிறது. அவன் என்ன நினச்சா, முதல்ல மனசு மாறிட்டானோ, இது வரைக்கும் ஒரு மாதிரி முகம் சுளித்தவன், அரண்மனைக்குள் நீ இருக்காதேன்னு சொல்லி வேறு இடத்துல என்னை தங்க சொன்னவன், இப்போ பூக்கூடையெல்லாம் அனுப்புகிறானே. பூக்கூடையை எடுத்துக்கொண்டு அவளுடைய கணவருடைய தங்கை வந்தாள், சகோதரி. நாத்தனார் எடுத்துன்னு வந்தா. பூக்கூடையெல்லாம் வந்திருக்கு, உன்னோட பூஜைக்கு தான் அரசர் கொடுத்து அனுப்பினார்னு கொண்டு வந்தா. புரியல முதல்ல, எப்படி மாறிவிட்டாரான்னு நினச்சிண்டே பூக்கூடையை பார்த்தா, பார்க்கும்போதே அவளுக்கு ஏதோ தெரிஞ்சு போச்சு. ஓஹோ, கண்ணா கண்ணா, என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய் கண்ணா, உனக்கு தெரியும் அப்படின்னு பூக்கூடைக்குள்ளே கையை விட்டா. பூக்கூடைக்கு கீழே பாம்பு. அந்த பாம்பை வச்சு மேலே பூவால் மறைச்சு அனுப்பியிருந்தான். பூக்கூடைக்குள்ளே கையை விட்டா. அந்த பாம்பு மெல்ல அவள் கையை அப்படியே வளைத்து கொண்டு மேலே போயிடுது. கண்ணா, இந்த பாம்பை வெளியில் அனுப்ப வேண்டும் என்று நீ திட்டம் போட்டு விட்டாயா? அவளுக்கு புரிஞ்சு போச்சு, உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்கு பிரச்சனைன்னு தான் கையை விட்டா. ஆனால் அந்த பாம்பு நகர்ந்து போய். இன்னொரு நாள் அதே நாத்தனார் வந்தா. உனக்காக பால் கொண்டு வந்திருக்கிறேன், நீ பாடி பாடி உன்னுடைய தொண்டையெல்லாம் களைத்து போயிருக்கும் இந்தான்னா. அது பால் இல்லை, விஷம் கலந்துருந்தது. தெரியும் அவளுக்கு. கண்ணன் என்ன நினைக்கிறானோ நினைக்கட்டும், அவன் என்ன செய்கிறானோ செய்யட்டும்னு எடுத்து குடிச்சா. ஒன்றும் ஆகலை. இதெல்லாம் போச்சு. சரி, இவளுக்கு பாம்பும் ஒன்றும் பண்ணலை, இவளை விஷமும் ஒன்றும் பண்ணலை, இவ எப்படியோ தப்பிச்சிடுறா, ஏதோ மாயாஜாலம் பண்ணுறா போல இருக்கு, இவள் இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது, எங்களுடைய அரச வம்சத்தினுடைய மான மரியாதை காப்பாற்றப்பட வேண்டும், இவளை நாடு கடத்துகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணான். அவள் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ வந்து சொன்னார்கள், அம்மா உன்னை நாடு கடத்தி விட்டான் அரசன். சந்தோஷமாக சிரிச்சா. சிரிச்சிட்டு அப்படி அவளுடைய கண்ணையாவை பார்த்துட்டு சொன்னா, இந்த அரசன் நாடு கடத்தினால் நான் தங்குவதற்கு வேறு எல்லைகள் இருக்கின்றன, வேறு பூமிகள் இருக்கின்றன, வேறு நாடுகள் இருக்கின்றன. இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே. இந்த ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி போனால் வேறு இடத்துல இருந்துக்கலாம். கண்ணன் என்னை நாடு கடத்தி விட்டால் நான் எங்கே போவேன்னா? கண்ணன் என்னை நாடு கடத்தி விட்டால் எங்கே போவேன்? இவன் நாடு கடத்தினால் போகட்டும். எந்த விஷம், எந்த துயரம், எந்த தடங்கள், எந்த சங்கடம் தன்னுடைய அடியார்களை அண்டவிடாமல் பார்த்து கொள்பவன் கண்ணனும் ராமனும் திருமாலும் மகாவிஷ்ணுவுமாக இருக்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரன். எத்தனையோ கஷ்டங்கள், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அந்த தடங்கல்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு அடியார்களுக்குன்னா அதுக்கு காரணம் அவர்களுடைய பக்தி. அந்த பக்திக்காக கட்டுப்படக்கூடிய கண்ணன். கண்ணனுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்னு எந்த பாரபட்சமும் கிடையாது, எந்த பாரபட்சமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு. ஜென்ரலி பார்த்தா பகவானுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் பாரபட்சம்லாம் இல்லை. நீங்கள் கண்ணனையே எடுத்துக்கொள்ளுங்கள். கண்ணனுக்கு ஏதாவது பாரபட்சம் இருந்ததா? சொந்த தங்கையோட பிள்ளை அபிமன்யு இல்லையா? சுபத்ரைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குன்னு பிளான் பண்ணான். அர்ஜுனனோட சுபத்ரை போயிடணும். அர்ஜுனன் சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டுன்னு போய் உக்காந்துட்டு இருந்தான். துவாரகை ஊருக்கு வழியில் சன்னியாசி மாதிரி போய் உக்காந்துட்டான். புதுசாக யார் சன்னியாசி வந்திருக்கிறது ஊருக்கு? கண்ணன் வந்து எட்டி பார்த்தான். ஓஹோ, இவன் தானா? சுபத்ரையை நினச்சின்னு இவன் வந்திருக்கான். பலராமருக்கு சுபத்ரையை அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. கேட்டிருந்தா நேர்மையாக போய் அர்ஜுனன் கேட்டிருந்தா சாரின்னு இருப்பார். கண்ணன் வந்து சொன்னான் அர்ஜுனன்ட்ட, இந்த பாரு, சுபத்ரையை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல அண்ணாவுக்கு விருப்பமே கிடையாது. அண்ணாவோட பிளான் சுபத்ரையை துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான். உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டார். அதனால் அண்ணாவை நான் திசை திருப்பி வேறு எங்கேயோ அழைச்சின்னு போய்ட்றேன் பிரபாச தீவுக்கு.
நீ பேசாமல் சுபத்ரையோட அஸ்தினாபுரத்துக்கு போயிடு, அங்கே போய் கல்யாணத்தை பண்ணிக்கோ. என் தேரை நிறுத்திட்டு போகிறேன், நீ தேரை ஓட்டாத. சுபத்ரை உன்னை விட அழகாக தேர் ஓட்டுவா, அவளை ஓட்ட சொல்லு. நீ பேசாமல் தேரில் ஏறி உக்காந்துக்கோ, 2 பேரும் போங்கள். பொன்னவிழ்மேனி சுபத்திரை மாதை புறம் கொண்டு போவதற்கே என்ன வழி என்று கேட்கில் உபாயம் இரு கணத்தே உரைப்பான். பாரதியார் பாடினார். பொன்னவிழ்மேனி சுபத்திரை மாதை புறம் கொண்டு போவதற்கே என்ன வழி என்று கேட்கில் உபாயம் இரு கணத்தே உரைப்பான். அப்படி ஹெல்ப் பண்ணின கண்ணன் அந்த சுபத்ரையின் மகன்தானே. அந்த குழந்தை இறந்து போகும்னு தெரிஞ்சு காப்பாற்ற எந்த முயற்சியும் எடுக்கல. பஞ்சபாண்டவர்களுடைய பிள்ளைகள், திரௌபதியின் 5 புத்திரர்கள் அந்த போர் முடியும் போது உயிரோடு இல்லை. போர் முடிஞ்சு அஸ்வத்தாமன் அவனுடைய ஆக்ரோஷத்தில், அவனுடைய ஆத்திரத்தில் அவன் அழிந்து போனார்கள். தர்மரோட பட்டாபிஷேகத்தும் போது அந்த பிள்ளைகள் இல்லை. பாண்டவர்கள் பக்கம் அவன் வேண்டியவர்கள்னு பார்த்துருந்தான்னா பாண்டவர்களுடைய வம்சத்தில் யாரையாவது காப்பாற்றி இருக்கணுமா இல்லையா? பாண்டவர்களுடைய பிள்ளைகள் யாருமே இல்லை. பாண்டவர்கள் உயிரோடு இருந்தார்கள். போர் முடியும் போது, குருக்ஷேத்திர போர் முடியும் போது பாண்டவர்களுடைய பிள்ளைகள் யாரும் இல்லை. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இல்லை. ஒரு பிள்ளை கூட இல்லை. உத்திரையனுடைய மகன் கருவா இருக்கான், அவனை காப்பாற்றுறதுக்கே தட் வாஸ் அ ஸ்பெஷல் கிளைம். அது வேற. கண்ணனை வேண்டி கொண்டு அதுக்கப்புறம் அவனை காப்பாற்றுறதுக்கு பரீட்சித்தாக அவன் வந்து பிறக்க போகிறான். நடுவில் ஒரு ஜெனரேஷன், இந்த பக்கத்தில் பாண்டவர்கள், பாண்டவர்களுடைய பேரனாக இருக்கிற பரீட்சித்து, இதுக்கு நடுவில் இருக்கிற ஜெனரேஷன் பிள்ளைகள் ஜெனரேஷனே கிடையாது. எல்லாரும் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இறந்து போனார்கள். போர்க்களம் முடிந்து, ஏன்னா 5 இளைய பஞ்ச பாண்டவர்களும் நேரடியாக போர்க்களத்தில் இறந்து போகலைன்னா கூட அந்த சம்பவத்தில் அந்த கணத்தில் போனார்கள். காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா, எனக்கு வேண்டியவர்கள் அப்படின்னு நினச்சிருந்தா பாண்டவர்களுடைய வம்சத்தை காப்பாற்றி இருந்திருக்கணும் இல்லையா? காப்பாற்றலை. வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்லாம் கிடையாது. ஆனால் பாண்டவர்கள் எப்படி உயிரோடு இருந்தார்கள்? பாண்டவர்கள் எப்படி இருந்தார்கள்? போர் தொடங்குவதற்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது. போர் தொடங்குவதற்கு கூட இல்லை, போர் நடத்தலாமா வேண்டாமான்னு ஒரு டிஸ்கஷன் நடந்தது.